அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 22 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் டீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரினால ஒரு சண்டை நடந்திருக்கும். இந்த ஃபேரி இருக்கால, அவள் ஒரு வழியாக சண்டை போகிறதுக்கு ரெடி ஆயிருப்பா. அங்கே தான் வந்து இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ இவனோட டிராகன் இருக்கு பாருங்க, அது பயங்கரமாக கத்துதுங்க. இந்த இடத்துல ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பாவம் இல்லையா. அவன் என்ன சொல்கிறான்னா, நீ முதல்ல சண்டை போட வந்திருக்கலாம், தேவையில்லாமல் நீ மற்றவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இழுத்துட்ட அப்படிங்கிறான். இப்போ நம்ம கைவன் இருக்கான்ல, அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். இவன் என்னமோ நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்தான்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் கைவனை இவன் பேச விட மாட்டாங்க. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாதுறான்னு சொல்லிட்டு அவனோட டிராகன் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானா. நல்ல வேலை ஃபேரி வந்து அதை பிளாக் பண்ணுறா. அவளுடைய லோட்டஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதை வச்சு பிளாக் பண்ணுறா. அவள் என்ன சொல்கிறா, இந்த இடத்துல ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ வந்து கண்மூடித்தனமாக அட்டாக் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. இருந்தாலுமே அவன் நக்கலாக என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த ஃபேரியோட செக்டார் இருக்குது பாருங்க, அது வந்து ஒன் ஆஃப் த 5 சேக்ரெட் கிரவுண்ட்ஸ் தான், அதெல்லாம் சும்மா ஷோக்கு தான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். அவன் அப்படி பேசின உடனே ஃபேரிக்கு கோவம் வந்துருச்சுங்க. அவன் என்ன பண்ணுறா, எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ டீன் வந்து தடுத்து நிறுத்துறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே 2 அகாடமிக்கு நடுவில் சண்டை நடந்துட்டு இருக்கு, அந்த சண்டையை இன்னும் முடிக்கல. ஸோ நீ வந்து உள்ளுக்குள்ளே வரியே, நான் வேணா உங்க கூட சேர்ந்து சண்டை போடுறேன் அப்படிங்கிறாரு. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இருந்தாலுமே ஃபேர் என்ன சொல்கிறா, இல்லைங்க நானே வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் அவர் கேட்குறாரு, அம்மா நீ வந்து அகாடமிக்காக சண்டை போடுற அப்படின்னு சொல்கிறியே, இதில் உனக்கு சம்மந்தமா அப்படிங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பொது நலத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் நான் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரிம்மா, நீ வந்து அரினாக்குள்ளே வந்துட்ட, அரினாக்குள்ளே வந்தால் இங்கே ரூல்ஸ் இருக்குது, அதாவது யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, அதுதான் ரூல் அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஃபேரி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. அதே மாதிரி ஆப்போனண்ட்டுமே பயங்கர ஸ்ட்ராங். ஸோ 2 பேருமே சண்டை போடுறாங்க இல்லையா, அதில் என்ன நடக்குது, ஆப்போனண்ட் ஒரு ஸ்லாஷ் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். ஆனால் ஃபேரி அதுலேருந்து தப்பிச்சறான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறா, இந்த லோட்டஸ் அப்படிங்கிறத வர வச்சு அதுலேருந்து நிறைய ஸ்வாட்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இப்படியே 2 பக்கத்துக்கும் சண்டை போய்கிட்டு இருக்கு. இது பத்தாததுக்கு அந்த டிராகன் இருக்கு இல்லையா, அதுவுமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ டிராகன் கிட்ட இருந்தும் தப்பிக்கணும், அவனையும் அட்டாக் பண்ணணும், இருந்தாலும் அவள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் ஒரு கட்டத்தில் அவன் என்ன ஆகுறா, கீழே விழுந்துடுறா. உடனே இந்த ஒரு டிராகன் என்ன பண்ணுது, ஃபயர் அப்படிங்கிறத பயன்படுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஃபேரியுமே இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. பார்க்குற, நீ எங்கே ஓடுறன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுவானா. இவன் வந்து பிளாக் பண்ணுறா, இருந்தாலும் அவளால் முடியலங்க, விட்டுருந்தா செத்தே போயிருப்பா போல தெரியுது. அவன் என்ன சொல்கிறான்னா, இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும். அதாவது அவன் என்ன கேட்குறான்னா, இந்த ஃபேரியோட செக்டாரில் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்காமே நான் போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டிராகனை விட்டுருந்தா அவளை முழுங்கிருக்கும் போல தெரியுது. ஆனால் ஃபேரி பார்த்தீங்கன்னா, இதுக்காக தான்டா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே இருந்தே அவனை எல்லா சைட்லேருந்து அடிக்கிறாப்பா. அதோடு நிறுத்தாம கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அவனை வெட்டலான்னு போறா. அவன் வந்து திரும்பி அடிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அதையுமே டாட்ச் பண்ணிட்டு அந்த டிராகனோட விங்ஸை வந்து இவ வெட்டிடுறா. இப்போ இவனுக்கு சரியான கோவம். அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன கேட்குறா, இதை தானே நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனை மொத்தமாக லாக் பண்ணிடுறாப்பா அந்த இடத்துலயே. இப்போ இந்த அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். சூப்பர்ப்பா, ஃபேரி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறாங்க. ஐவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒருத்தனை ஃப்ரீஸ் பண்ணி விட்டான். ஆனால் இந்த சீனியர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, இல்லை இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலாக அவன் வந்து இன்னும் அவனுடைய ஃபுல் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணல. ஆனால் ஃபேரி ஆல்ரெடி மொத்த எனர்ஜியும் பயன்படுத்திட்டா. இப்போ இவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சுங்க. என்னோட டிராகனையே நீ ஹர்ட் பண்ணியிருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபேரியால் தாக்கு பிடிக்க முடியலை. ஃபேரி வாங்குறா பாருங்க அடி. இந்த மாதிரி ஒரு அடி அவள் வாங்கி நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், சரியான அடி வாங்குறா. இப்போ இதை பார்த்த உடனே நம்முடைய பிரின்சஸ் இருக்கால, அவள் எகிரின்னு போவாளா. அப்போ அந்த பொண்ணு தடுக்கிறா, வேணா உள்ளுக்குள்ளே போகாத, இது வந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ், நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம பிரின்சஸ் கேட்பாளா, அவன் என்ன சொல்கிறா, ஃபேரி வந்து என்னோட உயிரை காப்பாற்றிருக்கா, நான் வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனாலுமே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், என்னடா யாரோ வருவாங்க அப்படின்னு பார்த்தா புழு பூச்சியெல்லாம் வந்து சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் சரியான அடி அடிக்கிறான். இவளுக்கு ஆபத்து வராமல் நம்மளோட சீனியர் என்ன பண்ணுறாரு, இவளை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுறான். அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து அவசரப்படாத, அவன் வந்து பயங்கர ஸ்ட்ராங், உன்னால் சண்டை போட முடியாது, வெயிட் பண்ணு, ஆல்ரெடி டீன் கிட்ட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இங்கே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, ஆனால் டீன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை நிறுத்தவே இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து ரூல்ஸை மீறி எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ரூல்ஸை மீறி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நம்ம அகாடமி பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கீழே இருக்கவன் பூச்சியெல்லாம் போயிடுச்சு, இப்போ என்னோட அட்டாக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபேரி அடிக்கிறாங்க. அவள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செவுத்துல மாட்டின பொம்மை மாதிரி அசையாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவன் நிறுத்தாம அடுத்து என்ன பண்ணுறான்னா ஈட்டியை தூக்கி போடுறான். இப்போ கூட அந்த ஒரு டீன் வந்து சண்டையை நிறுத்தலை. நம்ம ஹீரோ தான் உள்ளுக்குள்ளே வந்து கஷ்டப்பட்டு அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றி விடுறான்.
பிரின்சஸ் எல்லாம் பார்க்குறா, சென்னன் வந்துட்டான் சென்னன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுதுங்க. ஏன்னா இவ பயங்கரமாக அடிபட்டிருக்கு இவளுக்கு. இவளை பார்த்த உடனே இவன் என்ன சொல்கிறான், மன்னிச்சுக்கோ நான் வந்து லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ வா முதல்ல நான் இங்கேருந்து வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறான், ஏண்டா நீங்கள் தான்டா ரூல்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க, என்னோட மேட்ச் இன்னும் முடியவே இல்லை, நீ எங்கே கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்க. சென்னான் வந்து இவளை தூக்கிட்டே வந்து கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். அவனாலையுமே வந்து ரொம்ப நேரத்துக்கு தடுக்க முடியல. அவன் என்ன சொல்கிறான், நீ வந்து அவளை விட பயங்கர வீக்காக இருக்க, உனக்கு என்ன உரிமை இருக்குது அவளை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். இப்போ சென்னான் என்ன பண்ணுறான், அந்த ஹோய் போ இருக்குது பாருங்கள், அதை வெளியில் எடுக்கிறான். இதை வெளியில் எடுத்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த டீன் உள்ளுக்குள்ளே வந்து தடுக்கிறான். நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த டீன் இவ்வளோ நேரம் தடுக்கல, இப்போ தான் தடுக்கிறாப்புல. ஸோ அந்த மனுஷன் கீழே இறங்கி வந்து என்ன சொல்கிறாரு, போதும் சண்டை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனாலுமே அவன் சும்மா இல்லைங்க, அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு டார்க் எனர்ஜி அப்படிங்கிறத பயன்படுத்தி அட்டாக் பண்ணுறான். இப்போ இந்த மனுஷன் அதையும் தடுத்து விட்டு அவங்ககிட்ட பேசல, ஒரு மாதிரி மைண்ட்லேயே பேசுகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ ஓப்பனாக பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்க, அவன் வந்து ஒரு மாதிரி வியர்டாக ரியாக்ஷன் கொடுக்குறான். இது எல்லாத்தையும் சென்னானும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு டீன் கீழே இறங்கி வராரு. அவர் வந்து என்ன கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் ஆகலப்பா, இந்த ஜென்ரேஷன் பசங்க திருந்த மாட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அவன் பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருந்தா சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லலை? இப்போ இங்கே ஃபேரிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த டீன் என்ன பண்ணுறாரு, கைவனுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுத்து அவனை வெளியில் அமுச்சு விட்டுறாரு. இப்போ நம்ம பிரின்சஸ் இருக்கால, அவள் இன்னுமுமே அந்த டீன் வந்து பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அதான் இவன் சொல்கிறான், இல்லை அந்த மனுஷன் டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது, வேற எவனோ ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ இந்த டீன் இருக்கார்ல, அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனாலுமே மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் சரியில்லை. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா அவளுடைய மெரிடியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட அடிபட்டிருக்கு. இந்த மெரிடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது, எனர்ஜி சேனல், அது எல்லாமே வந்து பிரேக் ஆயிருக்கு, நம்ம அது எல்லாத்தையும் ரீகனெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா 2 நாளைக்குள்ள அவள் செத்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, நேராக போயிட்டு அவனோட எனர்ஜி அப்படிங்கிறத அவளுடைய உடம்புல செலுத்துறான். இதை பார்த்தோன்னே பிரின்சஸும் போகிறா, அந்த மர்சனரி இருக்கான்ல அவனுமே போகிறான். ஆனாலுமே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா இதெல்லாம் வந்து யூஸ்லெஸ், அவளால் இந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நம்ம வந்து ஃபார்பிடன் லேண்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் சொல்கிறான். அது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி பிரின்சஸ் கேட்க அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு இடத்துல இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ இவளை அங்கே கொண்டு போனால் இவளோட பாடி வந்து சீக்கிரம் ஹீல் ஆகிடும், இவளை உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் இவருடைய பிளான். சென்னன் என்ன சொல்கிறான்னா, சரிங்க நீங்கள் கைட் பண்ணுங்க, நான் வேணா கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ பிரின்சஸ் கேட்குறா, சரிடா வேற ஏதாவது பிரச்சனை ஆச்சா நீ எப்படி சமாளிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ அந்த டீன் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நான் வேணா உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ஃபேரி இருக்கா இல்லையா, ஃபேரியோட டீச்சரும் நம்ம டீனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் எப்படி அவள் மூஞ்சில் போய் முழிக்க முடியும், ஸோ கண்டிப்பாக நான் வந்து கூட வந்து தான் ஆகணும், நான் இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அந்த சமயத்தில் சென்னான் என்ன கேட்குறான்னா, இல்லை நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷேனு அகாடமியை யார் சமாளிக்கிறது, அவனுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறார், எப்பா இதுதான் வந்து ப்ரையாரிட்டி, முதல்ல இவ உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, இன்னொரு டீன் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், என்னதான் ஷேனு அகாடமி ஈவில் அப்படிங்கிறத பண்ணால் கூட சின்ன பசங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் இவனுங்க என்ன தெரியுமா பண்ணுறானுங்க, இந்த டிராகனுக்கு அடிபட்டுச்சுல அதுக்காக ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து அவளோட உடம்புல இருக்க பிளட்டை வெளியில் எடுத்து இந்த ஒரு டிராகனை ஹீல் பண்ணுறானுங்க. இவனுங்க என்ன பிளான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு தெரியல. ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கத்தில் இவங்க 3 பேருமே அந்த ஃபார்பிடன் லேண்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோக்கு என்னென்னா, அவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போயிட்டா இல்லையா, அந்த சமயத்தில் இவன்கிட்ட பவர் அப்படிங்கிறது இல்லை, கண்டிப்பாக இவளையாச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.